Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இன்னைக்கு டே 8. ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான். ஸோ ரீசனிங்கை பொறுத்த முடியும், ரீசனிங்கில் 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்ம ஷியோராகவே சொல்லலாம். ஸோ ரீசனிங் பொறுத்த முடிக்குமே, ஸோ ஆப்டிடியூடும் சரி ரீசனிங் சரி ரெண்டுமே பை ப்ராக்டிஸ் தான் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் ஆப்டிடியூடை கம்பேர் பண்ணும்போது ரீசனிங்கில் ஒரு சில டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் ரொம்ப அதிகமாகவே தேவை. ஸோ அப்படி நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதுதான் இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ரீசனிங்கை பொறுத்த முடிக்குமே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஒரு லாஜிக்கல் அப்ரோச் இருக்குமே தவிர, இப்போ டைஸ் சம்னா இப்படி தான் பண்ணணும், டைஸ் ப்ராப்ளம்னா இப்படி தான் பண்ணணும், கேலண்டரு ப்ராப்ளம்னா இப்படி தான் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கலாமே தவிர அதுக்கு இதுதான் ஃபார்முலா இப்படி தான் பண்ணணும், இது இப்படி நம்ம போனோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும், இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு நம்ம கிடையாது. ஸோ அதில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது டாபிக் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மிஸ்ஸிங் நம்பர். ஸோ மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த முடிக்கும் ஸோ மாடல்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாடலெல்லாம் வச்சு நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அதே டிஃப்ரென்ஸ் தான் எல்லா டேர்முக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்னால் இப்படி இந்த ஒரு 2 நம்பருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த 2 நம்பருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த 2 நம்பருக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ ஒரு காமனான டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இது டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ப்ரிசீடிங் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிசீடிங் நம்பர்னால் 2 நம்பர் 3 நம்பர் இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நம்பரை ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறப்பையோ, ஸோ இல்லை இதை முன்னாடி நம்பரை க்யூப் பண்ணி ஆட் பண்ணுறப்பையோ, ஸோ இல்லை முன்னாடி நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறப்பையோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது இருக்குது, ஸ்கொயர் பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்க்குறது இருக்குது. ஸோ ஒரு நம்பர் இருக்கும், இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ அடுத்ததில் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு வரும். இப்போ இன்னொரு இது எப்படி இருக்கும்னா ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 1ன்னு பண்ணுவோம். ஆனால் அடுத்ததில் இங்கே அடுத்த நம்பர் வரும். ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு ஆன்சர் வரும். ஸோ இதே இது இங்கே மைனஸ் வரலாம், ஸோ இங்கே மைனஸ் வரலாம். ஸோ அதேமாதிரி மைனஸ் இருக்கலாம். ஸோ இல்லை வேறு க்யூப்லேயும் இதே மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது, அந்த ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும். ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுற மாதிரி வரும். இல்லை ப்ரைம் நம்பரோட க்யூப் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஸோ இது நம்ம மாடல்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம போட்டு பார்த்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ரீசனிங்கில் பொறுத்த முடியும் மிஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்ம கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணியே ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 2 கொஷின் மிஸ்ஸிங் நம்பர்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 2 கொஷினுக்கு மட்டும் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் நிறையா பேர் பண்ணுறாங்க. ஸோ 2 கொஷினுக்கு 5 நிமிஷம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த 2 கொஷினை அப்படியே நிப்பாட்டிட்டு மீதி இருக்கிற 23 கொஷினை நான் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிடுறேன், அந்த 2 கொஷினை நான் அப்புறமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் டைம் இல்லாமல் அந்த 2 கொஷினை மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ரீசனிங்கை பொறுத்த முடியும் அதிக ப்ராக்டிஸ் தேவைப்படுறது இந்த மிஸ்ஸிங் நம்பர் தான். ஏன்னா நம்ம பார்க்குறப்பயே ஒரு சில கொஷின் தோணும். ஸோ ஒரு சில நம்பரை பார்க்குறப்பயே ஒரு சில விஷயம் தோணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கெல்லாம் டிஃபால்ட்டாகவே தோணும். ஸோ இப்போ ஒரு 9 அப்படின்னு ஒரு நம்பரை நான் பார்க்குறேன் அப்படின்னா அது 1 3 ஸ்கொயராக இருக்கலாம், 3 × 3 இருக்கலாம், இல்லை 2 க்யூப் ப்ளஸ் 1 இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல இது தோணணும். ஸோ 2 க்யூப் ப்ளஸ் 1 9ன்னு நான் பார்க்குறப்ப 2 க்யூப் ப்ளஸ் 1ன்னு தோணணும். அதுமாதிரி 28 அப்படின்னு பார்க்குறப்ப 3 க்யூப் ப்ளஸ் 1 அப்படின்னு எனக்கு தோணணும். அதேமாதிரி 26 அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா 3 க்யூப் மைனஸ் 1. ஸோ இதெல்லாம் இதை நான் அங்கே அப்ரோச் பண்ணணும். ஒரு 5 நம்பர் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் 6வது நம்பர் கேள்வி என்னன்னு என்ன வரும்னு சொல்லி கொஷின் மார்க் இருக்குது அப்படின்னா அந்த 5 நம்பரில் இந்த நம்பர் நான் பார்த்தேன்னா எனக்கு அந்த அப்ரோச் வரணும். ஸோ அதேமாதிரி ப்ரிசீடிங் நம்பரை யூஸ் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணணுமா, ஸோ இல்லை இதில் இது டிஃப்ரென்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே தோணணும். ஸோ அப்போ பார்த்த உடனே எப்படி தோணும், பை ப்ராக்டிஸ் தான். ஸோ அதிக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் இந்த மிஸ்ஸிங் நம்பர் டாபிக் தான். ஸோ ரீசனிங்லேயும் சரி ஆப்டிடியூட்லேயும் சரி ஸோ ஹோலிஸ்டிக்காகவே நம்ம பார்க்குறப்ப அதிக ப்ராக்டிஸ் தேவைப்படுற ஒரு டாபிக்னா இது மிஸ்ஸிங் நம்பர் டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 2 4 இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா கொஷினுமே இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறையா பிகினர்ஸும் இருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்களுமே ஒரு மிஸ்ஸிங் நம்பரில் நான் ஒரு 100 சம்மு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். 100 ப்ராப்ளம் இந்த ஒரு 2 நாளில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இன்றைக்கி வரும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் ஒரு 2 நாளில் ஒரு 100 ப்ராப்ளம் நான் வேறு எதுவுமே படிக்காமல் இதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு 5 சம்மை 5 நிமிஷத்துக்குள்ளே 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறது கண்டிப்பாக ஒரு கஷ்டமான செயல் தான். ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு பேசிக் டு மாட்ரேட் லெவல் சம் தான் எடுத்திருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்த டாபிக் மாதிரி ரொம்ப ஹை லெவல் ஸ்டாண்டர்ட் சம், ஸோ குரூப் 1ல் கேட்குற மாதிரி ஸோ அந்த லெவல் ஸ்டாண்டர்ட் சம் இங்கே இருக்காது. ஸோ ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இது கான்ஃபிடன்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம
கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணி ஆகணும். மிஸ்ஸிங் நம்பர் நம்மளால் போட முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா 2,4 12 48 அடுத்து என்னன்னு கேட்டுட்டு கடைசி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பெரிய நம்பர் போகுது. ஸோ அந்த இதெல்லாம் யோசிக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ்லாம் வருமா அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஸோ அதை நம்ம யோசிச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது அப்ரோச் இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அப்போ என்ன யோசிக்கிறேன், இங்கே 4ன்னு இருக்குது, இங்கே 4ன்னு இருக்குது, அப்போ 2 × 2ன்னு வரும். அப்போ முன்னாடி ப்ரிசீடிங் நம்பரில் 2ன்னு இருக்குது. இப்போ இங்கே 4ன்னு அடுத்த நம்பர் இருக்குது, இங்கே 12ன்னு இருக்குது. இப்போ 4 × 2ன்னு நான் போட்டேன்னா 8ன்னு வரும். இப்போ ப்ரிசீடிங் நம்பர் 2 × 2 4 வந்துருச்சு, அடுத்த நம்பர் வந்துருச்சு. ஆனால் 4க்கு 12 வரணும் அப்படின்னா 4 × 3ன்னு போட்டால் 12ன்னு வருமா? 4 × 3ன்னு போட்டால் 12ன்னு வரும். அப்போ இங்கே 2 இங்கே 4 அதுக்கப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 12ன்னு போட்டிருக்காங்க. ஆன்சரில் 48ன்னு சொல்லி அடுத்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு இங்கே பார்த்தோன்னே தெரியுது 12 × 4 48ன்னு வருது. அப்போ அவ்வளோதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 2, 4, 12, 48னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணினா எனக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 48 × 5 தான் எனக்கான ஆன்சர். 5 × 8 40 4 24. ஸோ ஆன்சர் 240 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னதுன்னா 240 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பெருசாக வந்து நம்ம ஆப்ஷனை பார்த்து எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஏன்னா நம்ம இது வராதுன்னு யோசிப்போம், ஆனால் அது வேறு ஒரு அப்ரோச்சில் அது போடுறப்ப அந்த ஆன்சர் வரும். ஸோ அதனால் இங்கே வந்து ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4ல் 3 வந்து எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் சான்ஸ் இல்லாதது தான். ஸோ அதனால் நம்ம ஓரளவுக்கு நம்ம போட்டு கண்டுபிடிக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 2, 9 28 65 217. ஸோ இதுவுமே கொஞ்சம் பெரிய நம்பராக தான் போகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சும்மா பேசுகிறப்பே சொன்னேன் 9ன்னு வருது. 9ன்னு வருதுன்னா 3 ஸ்கொயராக இருக்கலாம், 3 × 3 இருக்கலாம், இல்லை 2³ + 1 இருக்கலாம் இப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் 28ன்னு வருது. அப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு 3³ + 1. அப்போ இங்கே 2ன்னு இருக்குது, அதை 1³ + 1ன்னு எழுதலாம்ல. அப்போ 1³ + 1 2³ + 1 3³ + 1 இது 4³ + 1 வருதான்னு பார்க்கணும். 4³ + 1 எஸ் 4³ வந்து 64. அப்போ 65 வந்துருச்சு, கரெக்டு தான். அப்போ இது என்ன ஆன்சர் வரணும் 5³ + 1 5³ 125 + 1 126. ஸோ இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு இதுதான் தோணணும். 28 வருது 9 வருது, அப்போ இந்த க்யூப் பண்ணி 1 ஆட் பண்ணணுமா அந்த மாதிரி தோணணும். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தவிர. ஸோ அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இங்கே இதனுடைய ஆன்சர் 126. அடுத்த கொஸ்டின் 3 8 5 12 7 16. ஸோ கூடுது அதுக்கப்புறம் குறையுது, திருப்பியும் கூடுது அதுக்கப்புறம் குறையுது. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஒன்று தோணுது, இங்கே 3ன்னு வருது, இங்கே 5ன்னு வருது, இங்கே 7ன்னு வருது. அப்போ 3 5 7ன்னு வருது. அப்போ இங்கே இதை பார்க்குறேன் 8 12 16 கண்டுபிடிச்சிட்டேன்ல 8 12 16. அப்போ இங்கே என்ன நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆட் நம்பராக வருது. ஸோ அப்போ 3 5 7னா அப்புறம் ஆன்சர் வந்து 9 கண்டுபிடிச்சிட்டேன், ஆன்சர் 9. ஸோ அப்போ இங்கே 5 இங்கே வந்து 8ன்னு இருக்குது, 8 + 4 12 4 + 6 16. அப்போ இந்த இது கரெக்டாக கரெக்டு. அப்போ 20ன்னு வருது. இங்கே +4 +4 கொடுக்குறாங்க, இங்கே ஆட் நம்பராக கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படி கூடி குறையிறப்ப இந்த அப்ரோச் தேவை. ஸோ நான் இப்போ ஏன் ப்ராக்டிஸ்னு சொல்கிறேங்கிறது இங்கே புரியும். இப்போ ஒரு இடத்துல கூடி குறையுது அப்படின்னா நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நமக்கு கரெக்டாக தோணும். ஸோ அப்போ கூடி குறையுது அப்படின்னா இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆட் நம்பர் அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 4 இப்படி எடுக்க 4 நம்பர் எடுக்கிறேன்னா ஃபஸ்ட் நம்பருக்கும் தேர்ட் நம்பருக்கும் என்ன ரிலேஷன் எனக்கு பார்க்க தோணணும். ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீக்வன்ஸ் 5, 9 17 33 65. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 5க்கு அப்புறம் 9 அதுக்கப்புறம் 17. ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இருக்குது. 5 × 2 10 -1, 9 × 2 18 -1. அப்போ 17 × 2 -1 கரெக்டு. ஸோ வந்துடுச்சு. ஸோ அப்போ இதுதான் ரிலேஷன். அப்போ 65 × 2 -1ன்னு நான் போட்டேன்னா எனக்கான ஆன்சர் வந்துடும். அப்போ 130 -1 129 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 129 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இதில் அடுத்து என்ன, இதுவும் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் எதாவது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இங்கே தான் கொஷின் மார்க் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன ரிலேஷன்னு ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். 4 இருக்குது, 4 நம்பரு, அதில் சென்ட்ரு ஒரு நம்பர், இதுதான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ இந்த 4 நம்பரை வச்சு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இந்த நடுவில் இருக்கிற நம்பர் எனக்கு வரணும். ஸோ 15ன்னு கொடுத்துருக்காங்க, பேசிக்காக ஆட் பண்ணுறது தான். ஸோ அப்போ 2 + 3 5ன்னு வருது, இங்கேக்கும் 12 + 7 19ன்னு வருது. ஸோ ஆக்சுவலாக இங்கே இது வரலை.
12. ஸோ ஆக்சுவலாக இங்கே 20ன்னு வந்துருந்துச்சுன்னா இங்கே கரெக்டாக மைனஸ் பண்ணுறப்ப 15ன்னு வந்துருக்கும். ஸோ இப்படி யோசிச்சு பார்ப்போம். அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டு +1 போட்டு பார்ப்போம். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 14 + 1 15 ஆன்சர் வருது. அப்போ இதையும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே கொஷின் மார்க் வந்துருச்சுல, அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். மைனஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ 6 + 1 7, இங்கே 20ன்னு வரும். அப்போ -13, அப்போ +1 போட்டேன்னா -12. ஸோ அப்போ நம்ம யோசிச்சது கரெக்டு தான். ஸோ அப்போ இதையும் நம்ம இது பண்ணி பார்த்துருவோம். 8 + 3 11, 6 9 கூட்டினோம்னா 15. அப்போ இது மைனஸ் பண்ணேன்னா -4ன்னு வரும். +1ன்னு போட்டால் -3. ஸோ அப்போ இது கரெக்டு. ஸோ அப்போ இங்கே இதுக்கு என்ன பண்ணணும்? 10 + 5 15, இங்கே 4 + 5 10ன்னு வரும். அப்போ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 5 + 1 6ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னதுன்னா 6ங்கிறது ஆன்சர். இதுக்குரிய ஆன்சர் என்னது? 6 அப்படிங்கிறத அதற்குரிய ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான சம்மு. நான் ஃபஸ்ட்டே வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் மூலியமாக தான் வரும். ஸோ இந்த டாப்பிக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த 30 டேஸை முடிச்சுட்டு நம்ம இந்த டாப்பிக்கு நம்ம ரெகுலராக ஒரு 4-5 வீடியோவாவது நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம சைட்லேருந்து ஒரு 5-6 வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு 50-60 சம்மு கவர் ஆகும். எல்லா மாடல் சம்மே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 5-6 சம்மு எல்லாம் ஒரு 5-6 வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஐடியா டெவலப் ஆகும். ஸோ தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.